ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 27/1/2026 உண்டான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 507. சரிங்களா? இப்போ வாங்க ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸு. அதே மாதிரி ஏபிபிசிஏசியில் பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 57 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 507. ஆனால் நமக்கு வந்து ஒரு 57 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. போட்டு வின் பண்ணியிருந்தீங்கன்னாக்க வாழ்த்துக்கள். வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சி த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம். த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 575ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 507. 5க்கு பதிலாக பவரில் இறங்கிருச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். பவரில் இறங்கினதுனால நமக்கு கொஞ்சம் குழப்படி ஆகி போச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்குது. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் நான் கொடுத்துருந்தது கரெக்டு தான். ஆனால் ஒரு நம்பர் பவரில் வருங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல. சரிங்களா? ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 28/1/2026 தனலட்சுமி 37 உண்டான கெஸ்ஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்லேயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கையும் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஆகும். ரெண்டாவது மற்றவங்களுக்கும் இது வந்து ஓரளவுக்கு ஃபார்வர்ட் ஆகும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் ஆகும். அதில் 4 பேர் யாராவது ஒருத்தர் பாஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான். ஓகேங்களா? ஆனால் அது மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவங்களும் 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பரை கொடுத்துருக்குறேன். 2, 3, 5, 8 இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுங்க. அதுவும் அளவாக போட்டுங்க. எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 28, 82, 81, 18, 12, 21, 59, 32, 23, 31, 13, 83, 38, 95, 26, 62, 86, 68, 73, 37, 29, 36, 63, 76, 67, 25, 52, 92 இதுதான் இதுதான் வந்து நாளைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு 2 இதாக பிரித்து கொடுத்துருக்கேன். கோடு போட்டது தனியாகவும் கோடு போடாதது தனியாகவும். இதையும் அதையும் தனித்தனியாக எடுத்து இப்போ எழுதி பார்த்துக்குங்க. உங்களுக்கு எப்படி சூட்டப் ஆகுது, உங்கள் கெஸ்ஸிங்கோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. சரிங்களா? கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால தான் நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லா கெஸ்ஸிங்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்க்கு என் கெஸ்ஸிங்க்கு ஒரே மாதிரி வந்ததுன்னு நீங்கள் எடுத்து போட்டுங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம்.
இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 281, 327, 832, 826, 736, 259. இதுதான் 3 டிஜிட் கொண்ட கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போட்டுங்க. எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால தான் நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எடுத்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.